என்னையா ரோட்டில் வீசிட்டு போங்கம்மா, நான் வந்து பொறுக்கி சரிங்கம்மா. அப்புறம் அதுக்கு ஏன் அந்த பதில் சொல்கிறீங்க? சும்மா இருக்கிறனால நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிற மாதிரி. பாட்டி சும்மாவே இருக்காதா? நீ இதுக்கு அனுப்பிட்டியா? ஏன் ஜெயிச்சலா? பார்த்து போங்க. செய்யுமா வாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் இஞ்சி அவ்வளோதான். சரி அதான் கொடுத்தாங்க நல்லா தான் நல்லா போடு. கல் கீழ் வந்து கம்மல் மாஸ்கோட பிஞ்சிட்டு போய் தங்க வைக்கிற விலைக்கு போச்சு. தக்காளி அம்மா ரொம்ப இது பண்ணாதீங்க. 4 கை போடுறீங்களா, போதும் அவ்வளோ கெடுங்க. பிரிச்செல்லாம் வைக்கக்கூடாது. எங்கள் ஊரையும் நான் கொட்டுவேன், போட்டு விட்ருங்க. அவங்க போய் பிரித்து விட்டு வீட்டில். வாங்கம்மா ஜெயிச்சலா. மனுஷன் பக்கத்துலேயே தான் இல்லை. அந்த காய் போடுறவனோடைய சொந்த நாய். அப்புறம் அந்த அம்மாவை அனுப்புறது அவங்க நாயெல்லாம் இல்லை. பாருங்க எப்படின்னு உங்கள் நாய் தான் அங்கே தெரியாத இருக்காங்க. நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்கணும். அம்மா இதில் கொட்டிடுங்கம்மா, இதை கொட்டிட்டு போடுங்கம்மா. பக்கம் பாரு அந்த வண்டி வரும். என்னதான் நம்ம எட்டி பார்க்குறோமா? பார்க்குறோம் இதுதானே இருக்கும். நான் சொல்கிறேன் அக்கா பிளாஸ்டிக் கவரில் தர மாட்டோங்க்கா. வாய்ப்பே இல்லைங்க. எங்களுக்கு 5000 ஃபைன். நாங்கள் இழந்துடலாம். தப்பாக எடுத்துக்காது. வண்டி நிற்கும், போயிட்டு வாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை யாரும் பைய மாட்டேங்கக்கா. யாராவது பிளாஸ்டிக் கவர் வச்சுருந்தா நகுதலாம், நிற்கக்கூடாது. அந்த கோயிலில் போய் அலசி போடுங்க. நடுவில் கை வச்சாமா லைவ் இருங்கம்மா இருங்கம்மா இருங்க காமி உங்களுக்கு தானே பிடிச்சி கையை பிடிக்க முடியாது. கையே வாங்கம்மா. டிப்பரை கொஞ்சம் வெளியே தள்ளுங்கம்மா, வெளியே இழுத்துட்டு போடுங்கம்மா. உள்ளே தள்ளிங்கன்னா நீங்கள் போய் உள்ளே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
அக்கா பை நல்லா பிடிங்கக்கா. இருங்கம்மா. கை பட்டுச்சு. அவங்க ஷார்ட்டாக இருக்காங்க, நீங்கள் உயரமாக இருக்கீங்க. கையை கொஞ்சம் கீழே வச்சிங்கன்னா தான் போட முடியும். போட்டிருங்கம்மா. வெளியே வச்சு மட்டும் இதே வெளியே. கீழே வந்து போடணும் கூட கம்மி இல்லை நம்ம அண்ணன் வச்சுட்டு தள்ளுங்க. பை வாங்கிட்டு போயிட்டு பையன்